ரஷ்யாவும் தயாராக ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ட்ரம்ப் அவர்கள் செவ்வாய்க்கிழமை நல்ல செய்தி சொல்றதா சொல்லியிருந்தோம் இல்லையா? அது ரஷ்யா கூட பேச போறாங்க. ரஷ்யாவோட அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள்கிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஆமா பேசுறதுக்கு தயாராயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது போல ஒரு நீண்ட நெடிய கால இருக்கலாம். இருதரப்புலையும் வந்து பாத்தீங்கன்னா தெளிவான விஷயங்களை பேசிக்குவாங்க. ஏன்னா போன தடவை ரஷ்ய அதிபர் இதை சொல்லியிருந்தார். தெளிவான விளக்கங்கள் இல்லை அப்படிங்கிறது போல மேபி இந்த தடவை தெளிவான விஷயங்களை பேசியிருக்கலாம். சில பகுதிகளை உக்ரைன் விட்டு கொடுக்குற மாதிரியான கட்டாயத்துக்கு தள்ளப்படும். எந்த பகுதிகளிலிருந்து பின்வாங்க போறாங்க, கண்டிப்பா டொனஸ்க் பகுதியிலிருந்து பின்வாங்கணும் அப்படிங்கிற மாற்று கருத்துல மேபி அதனால கூட ஃப்ரண்ட் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா டொனஸ்க் பகுதியில கொஞ்சம் முன்னேற்றம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜாப்ரோசியா பகுதியில பயங்கரமான தாக்குதல் இருக்கு. மேப் வீடியோ இன்னைக்கு கண்டிப்பா வரும். மேப் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பாத்திரலாம் என்ன நடந்திருக்கு, எந்த ஏரியால அட்டாக்ன்றது. ஆனா பேச்சுவார்த்தைங்கிறது சீஸ்ஃபயர்ல வரும். அது 30 நாளைக்கு ஹோல்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஸோ இந்த 30 நாள்ல என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறதான் கேள்வி. உக்ரைனை பெருமளவுல ப்ரிப்பேர் பண்ண வைக்க போறாங்களா, இல்ல அடுத்த ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதோட யோசிக்க போறாங்களான்னு தெரியல. 30 நாளுக்கு அப்புறம் என்ன விஷயங்கள் இருக்க போகுது அப்படிங்கறத பேசிக்குவாங்க. தகவல்கள் வந்துச்சுன்னா அடுத்தது பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ மெயினான விஷயம் என்னன்னா, சீஸ்ஃபயர்னு சொல்றாங்க. இதுல மெயினான விஷயம் உக்ரைன் தரப்பு வந்து கேட்டது இந்த வான்வெளி தாக்குதல், கடல்வெளி தாக்குதல் இருக்கக்கூடாதுன்னு. அதை வந்து பார்ஷல் சீஸ்ஃபயராவது வேணும்னு கேட்டிருந்தாங்க. இப்போ அதாவது வேணும் அப்படின்றது கேட்டிருந்தாங்க. ஏன்னா மேற்குலக நாடுகள் லாஸ்டிங் பீஸ் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதுக்கு அதுவாது வேணும்னு கேட்டிருந்தாங்க. இப்போ 174 ட்ரோன்கள் ரஷ்ய தரப்புல இருந்து மார்ச் 17 அதிகாலை வரைக்கும், மார்ச் 16 சாயங்காலத்துல இருந்து மொத்தம் 174 ட்ரோன்கள் கிட்டே அனுப்பி விட்டுருக்காங்க ரஷ்ய தரப்பு இருந்து வேவ் பை வேவா அப்படிங்கிற சொல்றாங்க. இல்ல மிக பெரும் தாக்குதல் நடந்தது ட்ரின்போ பெட்ரோஸ்ல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டி, அடுத்தது கர்கியூல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டி மேலாம், பிசினஸ் சென்டர் மேல தாக்குதல் பண்ணிட்டாங்கன்னா தீ விபத்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதே போல உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்குள்ள தாக்குதல் பண்றாங்க. ட்ரோன் தாக்குதல் 30க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள்ன்றாங்க. சில 40க்கும் மேற்பட்ட மீடியாக்கள் தரப்புல வருது. இதுல மிக பெரும் அளவுல பாதிப்படைஞ்சது அஸ்ட்ராகான் ஓப்லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சில பில்டிங்ஸ் தீப்பிடிச்சிருச்சு அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு மீடியா தரப்புல இருந்து. வேற ஏதாவது செய்திகள் வச்சுன்னா அடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ தாக்குதல்ங்கிறது இருதரப்புலையும் பயங்கரமா இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. அது சீஸ்ஃபயர்னு சொல்லக்கூடிய இந்த டைம்ல. அது மட்டும் இல்லாமல் சீஸ்ஃபயர்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து ஒரு டிமாண்ட் என்னன்னா உக்ரைனுக்கு நேட்டோல சேர்த்தக்கூடாது, அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது டீமிலிட்டரலைஸ் பண்ணணும், டீநாசிபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ரஷ்ய தரப்பு சொல்லியிருக்காங்க. ஆனா உக்ரைன் என்ன செய்யறாங்க அப்படின்னா இப்போ மார்ஷல்லால இருந்தாலுமே உக்ரைனோட வீரர்களை வெளிநாட்டுல டிப்ளாய் பண்ணலாம் அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்காரு. ஒரு டிராஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டிருக்காரு. சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதனால என்ன ஒரு விஷயம் அப்படின்னா உக்ரைனோட வீரர்கள்லாம் ட்ரெயின் ஆகி வேற நாட்டுல இருப்பாங்க. உக்ரைனோட ராணுவ வீரர்கள் கணக்குக்கு உக்ரைனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் வீரர்கள் இருப்பாங்க. உக்ரைன்ல இருந்து அகதிகளா போகக்கூடிய நபர்கள், உக்ரைன்ல இருந்து பிடிக்கக்கூடிய நபர்கள், இவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கறது வெளிநாட்டுல வச்சு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ட்ரெயின் ஆகிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல தேவைப்படுது அப்படின்னா உக்ரைனுக்குள்ள கொண்டு வந்து டிப்ளாய் பண்ணி அவங்கள ராணுவ வீரர்களா பயன்படுத்திக்கலாம். உக்ரைனுக்குள்ள ராணுவ வீரர்கள் இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே. அப்படிங்கிறது போல இப்படி போய் சுத்தி வராங்களா, வேற ஏதாவது ஏமாத்தக்கூடிய வேலைகளை உக்ரைன் அடங்கியிருக்கிறாங்களா அப்படின்ற கண்ணோட்டத்துல சில அனலிஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது போல ஒரு டிராஃப்ட் ஏன் கையெழுத்தை சட்டமாகுது அப்படிங்கிறது போல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப காலத்துல ஃப்ரண்ட் லைன்ல ஆளுங்க இல்லைன்னு சொல்லி ஆளுங்க பிடிச்சிட்டு இருக்காங்க. பெருமளவுல உக்ரைனோட வீரர்கள் வேணும் அப்படிங்கிறது போல டிசிசி எம்ப்ளாயிஸ் பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இது போல நடக்குது அப்படின்னா எப்படி அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இவங்க கிட்ட அந்த அளவுக்கு ஆளுங்க இருக்கிறாங்களா? 8 லட்சம் வீரர்கள் கிட்ட இருக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. குறைஞ்சது 8 லட்சமாவது தயார் பண்ணுவாங்க இதுக்கு மேல உக்ரைன்ல அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த சீஸ்ஃபயர் 30 நாள் கழிச்சு எந்த மாதிரி அமல்படுத்த போறாங்க, அது அப்படியே கண்டினியூவா இது ஃப்ரோசன் கான்ஃபிளிக்டா மாறப்போதா நெடு நாட்களுக்கு, இல்ல 3 வருஷத்துக்கு அப்புறமா, இல்ல 30 நாளைக்கு அப்புறமேவா அப்படிங்கிற கேள்விகளா இருக்கு. என்ன நடக்க போகுன்றது பார்த்தலாம். ஆனா சில பகுதிகளில் சண்டையே பிடிக்காம உக்ரைன் விட்டு கொடுத்து போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அது எந்த பகுதி அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். அடுத்து அப்படியே யூரோப் கிட்ட வந்துட்டோம்னா, யூரோப் வந்து பாத்தீங்கன்னா 20 பில்லியன் யூரோ லோனா உக்ரைனுக்கு கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க கடன். அதுல வந்து பகுதியா பிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 3வது பகுதியா 3.5 பில்லியன் யூரோ வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதனால உக்ரைன் மறுசீரமைக்கிறதுக்கு பெருமளவுல உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது அமெரிக்கா வந்து டைரக்டா மினரல்ஸ்ல பாதி, மெஜாரிட்டியா கண்ட்ரோல் அவங்களுக்கு. யூரோப்பியன் யூனியன் நாடுகள்லாம் கடனா கொடுத்து அதுக்கு வட்டி வசூல்.
இப்போ உக்ரைன்ல என்னதான் இருக்கும் அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. மக்கள் வரி கட்டுறாங்கன்னா, மக்களுக்கு ஏதாவது நன்மை நடக்குமா? இல்ல வெறும் கொத்தடிமைகளாட்டம் வேலை செய்வாங்களா? அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. இத எக்ஸாக்ட்டா கிளியரா வந்து பார்த்தீங்கன்னா, புரியிற மாரி நெத்தி பொட்டுல அடிச்ச மாரி ஹங்கேரி தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. யூரோப்பியன் யூனியன் ஒரு எம்பையராவும், உக்ரைன காலனைஸ் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு சொல்லியிருந்தார் இல்லையா? ஹங்கேரியோட விக்டர் ஆர்பன் அவர்கள் பிரைம் மினிஸ்டர். ஸோ அது இங்க எக்ஸாக்ட்டா தெரிய வருது. என்ன நடக்க போகுது உக்ரைன்ல அப்படின்றது. கண்ணு முன்னாடி ஆப்பிரிக்கால நடக்கிறத பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். ஸோ அங்க உக்ரைனோட மக்கள் இதுக்கு மேல என்ன மாரியான அ கஷ்டங்களுக்கு, இன்னல்களுக்கு தள்ளப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்த்தேன். ஏன்னா எல்லா விலைவாசியும் ஏறிட்டு இருக்கு உக்ரைன்ல அப்படிங்கிற சொல்றாங்க. சரி ஓகே. அது இன்டர்னல் இஷ்யூஸ். மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, சில அழிச்சாட்டியங்கள் பண்ணிட்டாய்ங்க. அதாவது போர் குற்றங்கள் செய்றாங்க அப்படின்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி அமைச்சு, அதுல பல நாடுகள் இன்வால்வ் ஆயிருந்தாங்க. பைடன் அவர்களோட அரசாங்கத்துல மேஜரா இன்வால்வ் ஆயிருந்தாங்க. இத மானிட்டர் பண்றதுக்குன்னே சர்வேலன்ஸ் ட்ரோன்லாம் பெருமளவுலாம் குடுத்திருந்தாங்க பல நாடுகளும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கம் வந்து நாங்க அதுலேருந்து வெளிய வரோங்க. அதெல்லாம் வேஸ்ட்டுங்க அப்படிங்கிறது போல அதுலேருந்து வெளிய வந்துட்டாங்க. இதனால என்ன? ரஷ்யா வந்து போர் குற்றங்கள் செய்றாங்க, இல்ல அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு மேல அமெரிக்க தரப்புலருந்து கண்டனங்கள் வராதா? அது ட்ரம்ப் அவர்கள் வரும்போது வெளிய வந்துட்டாங்க. திருப்பி வேற ஒரு அரசாங்கம் அடுத்த ஒரு 3, 4 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கமலா ஹாரிஸ் அவர்கள் வந்துட்டாங்க. அது 4 வருஷம் தெரியும். பட் இருந்தாலும் 3, 4ன்னு சொல்றேன்னா, சில பல பிரெடிக்ஷன்ஸ் நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக சொல்ல வரேன். பிரசிடென்ட் டெர்ம். ஸோ 3, 4 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கமலா ஹாரிஸ் அவர்கள் வந்தாங்கன்னா, திருப்பி எல்லாத்தையும் மாத்தி நாங்க சேர்ந்துக்கிறோம் அப்படிங்களும் சேர்ந்துக்குவாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது ரஷ்யாவோட ஸ்போக் வுமன் ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டரோட ஸ்போக் வுமனான மரியா ஜரக்கோவா அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த பிரிட்டன் இருக்கிறாங்கல்லங்க, இவங்களுக்கு இதே வாடிக்கை. வரலாறா வந்து பார்த்தீங்கன்னா, திருடி திருடி அதாவது அசட்ஸ் எல்லாம் ஃப்ரோஸ் பண்ணியிருக்காங்களா, திருடி திருடி பழகுனவங்களுக்கு நம்மகிட்ட இருந்து எவ்வளவு ட்ரில்லியன் திருடிட்டு போயிருக்கிறாங்க. அதுபோல திருடி திருடி பழகுன பிரிட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருடுறதே வாடிக்கையா வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த அசட்டையும் திருடுறதுக்கான வழிய பார்க்குறாங்க. அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனா ரஷ்ய தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. இது உண்மைதாங்க அப்படின்னு பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. திருடி திருடி தான் அவங்க நாட்டை கட்டமைக்கிறாங்க. அப்பதான் அவங்களால முடியும். ஏன்னா அவங்க கிட்ட எதுவுமே இல்லை. சோம்பேறி பசங்க. அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. அதுவும் ஸ்லேவா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காலேருந்து பிடிச்சிட்டு போயிருக்காங்க. கட்டமைக்கிறதுக்கு அவங்களோட காலனைஸ் நாடுகளா இருந்தாங்களோ அங்கேருந்து பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய வளங்கள், அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா திருடி திருடி கொண்டு போய் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் பெருமளவு வந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி ஓகே. திருடி திருடி கட்டமைச்ச அந்த பிரிட்டனோட அந்த பகுதிகள் இதுக்கு மேல எந்த அளவுக்கு வளரப்போகுதா இல்லை சிதைய போகுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தரலாம். ஏன்னா இதுக்கப்புறம் தான் இருக்கு. எக்கனாமிக்கலி இந்த போர் நிறுத்தம் ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா, எக்கனாமிக்கலி எப்படி அவங்க யூகே வந்து கட்டமைச்சு மேலே வர போறாங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். சரி ஓகே. மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம். இப்போ செர்பியாவில் வந்து பண்ணால் பயங்கரமான ப்ரொட்டஸ்ட் வந்துட்டு இருக்கு இல்லையா? இந்த ப்ரொட்டஸ்ட்ல சோனிக் கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான சத்தத்தை வேகமாக அனுப்புறதுனால அங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் பயம் வரும். ஸோ இது போல் கன்னெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது போல் விஷயங்கள்லாம் செய்யறதுனால பேனிக் அட்டாக் அது போல் விஷயங்கள்லாம் வரும். ஸோ அதெல்லாம் பேன் பண்ணக்கூடிய ஒரு ஆயுதம். ஸோ அது போல் விஷயங்களை யூஸ் பண்ணுறவங்களாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டுக்கிறாங்க செர்பியா தரப்புலேருந்து அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது அங்கே வர்றவங்களாம் எப்படி ஆகி போச்சுன்னா வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த ஜார்ஜியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி விற்கிறது, டீ விற்கிறது, பொம்மைகள் விற்கிறது, அப்படியே அலங்காரம் பண்ணாங்கன்னா அப்படியே ஒரு டூரிஸ்ட் விசிட் மாதிரி ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்தாங்கன்னா சுற்றி பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படிங்கும் போல ஹாப்பி வைபாக வச்சுட்டு அப்படியே போயிடுறாங்க இல்லையா? அதே போல் ஒரு என்விரான்மெண்ட் செர்பியாவோட பெல்கிரேட்ல வந்து பார்த்தா டிவி, பெரிய டிவி, அதில் ஆடு ஓடுது, அதில் வருமானம். ஸோ அது போல் என்னென்னலாம் வருமானம் சம்பாதிக்க முடியுமோ இந்த ப்ரொட்டஸ்ட்டை யூஸ் பண்ணி அவங்க ஏர்ன் பண்ணுறதுக்கான வழிகள் பார்க்குறாங்க. நல்லா சிறப்பாக இருக்கணும், கோவப்படுத்தக்கூடாது மக்களை, அப்படியே சுமூகமாக வச்சு எல்லாம் பண்ணிட்டீங்களாப்பா, சரி டாட்டா போயிட்டு வாங்க, அடுத்த தடவை பார்க்கலாம் அப்படிங்கிறவங்கள அனுப்பி விடுற மாதிரியான செயல்கள் ஜார்ஜியாவில் எப்படி ஹேண்டில் பண்ணாங்களோ இதுதாங்க போலீஸ்னா இப்படித்தான் இருக்கணும். அது சும்மா எடுத்து அடிச்சுட்டு பிடிச்சிட்டு இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து அது எல்லாருனாலையும் செய்ய முடியும். எப்படி சொல்லலாம், அதே வந்து பார்த்தீங்கன்னா ரவுடிஸும் அதை தான் செய்வாங்க, இவங்களும் அதை தான் செய்வாங்க. வித்தியாசம் இல்லை. இங்கே பாருங்க போலீஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. போலீஸ்னா இவங்க தான் போலீஸ் அப்படிங்கலாம் மாற்றுறது இல்லை. ஜார்ஜியாவில் எவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா செர்பியாலையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க பாருங்க. ப்ரொட்டஸ்டர்ஸ்ல உள்ள 4 பேர் திடீர்னு எந்திரிச்சு கலவரத்தை உண்டாக்கி போலீஸ் மேலே கல்லெறிஞ்சு போலீஸ் பதிலுக்கு லத்தி சார்ஜ் பண்ணி இது போல அமுளி கும்பலிலாம் நடக்காம எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் வந்தாலும் திரண்டு வந்தாலும் அலைகடலாக திரண்டு வந்தாலும் என்டர்டெயின் பண்ணி அனுப்புறாங்க இல்லையா? இதுதாங்க ஒரு சிறந்த கவர்மெண்ட் அப்படிங்கலாம் மாற்றுக்கிறதுல. சரி ஓகே.
நான் வேற ஏதோ சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நான் அந்த நாடு செயல் சூப்பரா இருக்கு அப்படிங்கிற சொல்றேன், பாராட்டிட்டு இருக்கிறேன். திற திறமையா கையாளுறாங்க. அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். பார்க்கும்போது ஆசையா இருக்குல்ல, சே நம்மளாம் அந்த நாட்டுல பிறந்திருக்கலாம் அப்படிங்கிற போல இருக்கு இல்லையா. நல்லா மக்களை வந்து நல்லா ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிறது போல ஒரு சின்ன ஒரு கருத்து, அவ்வளவுதான். மற்றபடி இதில் இப்போ நம்ம அடுத்த செய்திக்கு வந்துடலாம். அதாவது அங்கே ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு, அங்கே இதாகிட்டு இருக்கு. அப்படியே கீழே வந்து துருக்கி. இந்த துருக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா எர்டகன், துருக்கியோட அதிபரான எர்டகன் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர் பவர் ஆகிட்டோம் அப்படிங்கிறது போல இருக்கு. அதாவது ட்ரம்ப் அவர்கள் கால் பண்ணி பேசின்னு தான் சொல்லியிருந்த முடியாது. அதில் மிக முக்கியமான விஷயம் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, காட்சாலாம் போட்டுக்கிறீங்களா, எப்போ தூக்குவீங்க அப்படிங்கிறவள வந்து பார்த்தீங்கன்னா இப்போ துருக்கி தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வைக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அமெரிக்க தரப்பு வந்து சீக்கிரமா F-16 F-35 கொடுக்கறதுக்கான வழியை பாருங்கப்பா அப்படிங்கிறவள வந்து பண்ண துருக்கி தரப்பு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறதா, டிமாண்ட் வைக்கிறதா வந்து பண்ண சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க சூப்பர் பவர் ஆகிட்டாங்க. சிரியால இருந்து ரஷ்யாவும் வெளியேற போறாங்க, அமெரிக்காவும் வெளியேற போறதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சிரியால மிக பெரும் அளவுல ஆளுமையை செலுத்துற துருக்கி. அந்த காரணத்தினால இப்ப ஜியோ பொலிட்டிக்கலி அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ அந்த காரணத்தினால இப்போ துருக்கி தரப்பு வந்து டிமாண்ட்ஸ் பெரும் அளவில் இருக்கு. அதாவது துருக்கிக்கெல்லாம் ஹீரோ ஃபைட்டர் டைப் பண்ணால் கொடுக்கவே கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களே வாங்கிக்கிறீங்களா 40 தரோம் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே இறங்கி வர அளவுக்கு மாறிடுச்சு. அடடா என்ன ஒரு மாற்றம் அப்படிங்கிறது போல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ஏடுகள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வாரி வழங்கணும் அப்படிங்கிறது போல இருக்கிறாங்க. உக்ரைனுக்கு வந்து 300-700 பில்லியன் அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாங்க ஹீரோ. இப்போ வந்து சிரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 மில்லியன் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எய்டுகளாக கொடுக்கலாமா அப்படிங்கிறது போல ஜெர்மனி தரப்பு வந்து இருக்காங்க. எல்லா எய்டும் ஏன் ஜெர்மனிலேயே கட்டுறாங்க அப்படிங்கிறது போல தெரியல. ஜெர்மனோட ஃபாரின் மினிஸ்டராக இருக்கிறாங்க இல்லையா, அனலினா பெர்பாக், அவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ இதுக்கப்புறம் உதவிகள் எந்த அளவுக்கு சிரியாவுக்கு போகுது அப்படிங்கிறது பார்த்தலாம். இணக்கமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, நாடை சீரமைச்சு நல்லபடியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இது எப்படிங்க கடனா இல்லை எய்டா அப்படிங்கிற கேள்வி. சரி, ஓகே. இந்த இடத்துல எப்படி இருக்கா, துருக்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேசிவான பவர் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அர்மேனியா வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில், துருக்கிக்கு பக்கத்தில் அர்மேனியா, அர்மேனியாவுக்கு பக்கத்தில் அசர்பைஜான். ஏன்னா இந்த பிராந்தியம் மிக முக்கியமான பிராந்தியம். இந்த அர்மேனியா ஒப்பந்தம் அசர்பைஜான் மட்டும் ஒத்து வந்துருச்சு அப்படின்னா இந்த பிராந்தியத்தில் நடக்கக்கூடிய எல்லா வர்த்தகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா துருக்கினால கட்டுப்படுத்த முடியும். மேஜர் எக்கனாமிக்கல் ஹப்பா இந்த பைசாண்டியம் எம்பையர்ல இருந்த காலகட்டத்துக்கு துருக்கி வந்துடுவாங்க. அதாவது மேசிவாக வளர ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அவங்க தான் அதுக்கப்புறம் எக்கனாமிக்கல் பவர் ஹவுஸாக மாறிடுவாங்க, கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹவுஸாக மாறிடுவாங்க. ஏன்னா பாதை அவங்க வழியே தான் போதும். அந்த காரணத்தினால இப்போ அர்மேனியா வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் கிட்ட சொல்லிக்கிறாங்க, ஏங்க சுமூகமாக ஒத்து வந்துருச்சுங்க, பிரச்சனையெல்லாம் நடந்தது, கூப்பிடும்போது உதவி பண்ணீங்க, பெருமளவில் இதாக இருந்தீங்க, இப்போ பாருங்க பீஸ் ஃபார்முலால ஒத்து வந்துருச்சுங்க. முதல்ல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள்ட்ட கூப்பிட்டு பேசியிருந்தாங்களா, இப்போ ஈரான் கிட்ட கூப்பிட்டு சொல்லிக்கிறாங்க. இதில் என்னன்னா அர்மேனியா வந்து இந்தியாவோட ஆயுதங்கள் இந்தியா கிட்ட இருந்து வாங்கினாங்க இல்லையா, அது முழுசும் கொண்டு வந்து பார்டர் பகுதியில் பெருமளவில் டிப்ளாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் அசர்பைஜான் கிட்ட இருந்து வருது. சமீபத்திலாம் புட்டின் அவர்கள்ட்ட இருந்து பேசியிருந்தாங்க, ஒரு வேலை ஓவரா பண்றாங்கப்பா, நீ ஏறி அடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல இவங்க எனக்கு பிரச்சனை முடியுது 30 நாளுக்குள்ள முடிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிறது போல ஏதாவது யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த நகர்னோ காரபாக் இஷ்யூ திரும்பவும் பெருமளவில் வெடிச்சிருமா அப்படின்ற சந்தேகங்கள் இருக்கு. இப்படி இருக்கும் சூழ்நிலை அப்படியே கீழே வந்துட்டோம்னா ஈரானுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே டேபிளில் இருக்கு, இன்க்ளூடிங் மிலிட்டரி ஆப்ஷன்ஸ். இதை மைக் வால்ஸ் அவர்கள் செக்யூரிட்டி அட்வைசர் அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அது மிரட்டல்கள் மாதிரி தெரியுது. ஈரானுக்கு வந்து மேக்ஸிமம் ப்ரெஷர் அப்படிங்கிறது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. எப்படின்னா லெபனானில் வந்து ஹிஸ்புல்லாக்கு எகெயின்ஸ்டா ஹெச்டிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிரியா வந்து தாக்குதல் பண்ணிருக்காங்க. இன்னொரு சைடு லெபனானோட தெற்கு பயில திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் இஸ்ரேல் தரப்பு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும் சமயத்தில் யெமன் ஹவுதிஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க தரப்பு வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நடக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த டைம்ல ஈரான் மேலேயும் தாக்குதல் பண்ணும் அப்படிங்கிறத அமெரிக்க தரப்புன்னு சொல்றாங்களே, என்ன ஏது அப்படின்ற கேள்விகள் வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஈரான் வந்து பார்த்தா தயாராகிட்டு இருக்காங்க பேசுறதுக்காக. ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க சொல்றாங்க, எல்லாம் உள்ள வச்சு ஸ்டார் போட்டு எல்லாம் மறைச்சு வச்சிருப்பாங்க. அதை ஸ்க்ரூட்னி பண்றதுக்கே பெரும் அளவில் ஆகும்பா. வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க, எல்லாம் தெளிவாக படிச்சுட்டு வரோம் அப்படிங்கிறோட ஈரான் தரப்பு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு. சுமூகமாக பேசி முடிச்சுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல, அப்படின்னா சிக்கல் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மிக முக்கியமான நபர்கள் வந்திருக்காங்க. ஒன்று துளசி கபாட் அவர்கள். அவங்க வந்து தீவிரவாதத்தை வந்து வளர்த்தக்கூடாது, அதை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும், ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கம் மிக பெரும் அளவில் அதில் மும்பரமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தரப்பு வந்து பேசிக்கிறாங்க. இவங்க இங்கே மட்டும் இல்லை, பல நாடுகளுக்கு போகிறாங்க, கடைசியாக ஃப்ரான்ஸுக்கும் போவாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதாவது நான் தேசிய பாதுகாப்பு உட்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை 2 நாடுகளுக்கும் எப்படி சுமூகமாக பேசலாம் அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்காங்க. அது பல இடங்களுக்கு எய்டுகள் நீங்கள் தானே கொடுத்தீங்கன்னு ஒத்துக்கிட்டீங்க, அதை மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் சீரிஞ்சிறப்புமா ஸ்டாப் ஆயிரும்.
அதுதாங்க சிக்கல் அப்படிங்கிறது போல நம்ம தரப்புன்னு சொல்லியிருப்பாங்களா என்ன எதுங்க தெரியல. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். தீவிரவாத தாக்குதல் இது போல விஷயங்களா இருக்காங்களா அவங்களாம் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது போல பேசியிருக்கிறாங்க. மிக முக்கியமான விஷயங்களா பேசியிருப்பாங்க. அதே சமயத்தில் நியூசிலாண்டோட பிரைம் மினிஸ்டரான கிறிஸ்டபர் லுக்சான் அவர்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜயம் பண்ணிக்கிறாரு. ஸோ அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. அது மெயினான விஷயங்கள் என்ன பற்றி பேசுவாங்கன்னா இந்த காலிஸ்தான் இருக்கிறாங்க இல்லையா, கொஞ்சம் பார்த்துங்க. ஆல்ரெடி இந்த ஆஸ்திரேலியாவில் இது போல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீங்களும் கொஞ்சம் பார்த்துங்க அப்படிங்கிறது போல் நம்ம தரப்பு வந்து சொல்லி வைப்போம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அதுவும் தீவிரவாதிகள் தான். ஒரு இடத்துல அமெரிக்கா வந்துருக்கிறாங்க, அமெரிக்காலையும் காலிஸ்தான் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் அவங்களோட நட்பு நாடுகள் தான் நியூசிலாண்டு. ஸோ அங்கேயும் காலிஸ்தான் அமைப்புகள் உருப்பெற்றுட்டு வருதுன்னா ஏன் இந்த ஏரியாக்கள்லாம் காலிஸ்தான் வராங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. எதுக்காக அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடைக்கலம் கொடுத்து வச்சுக்கிறாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அழுத்தங்கள் கொடுக்கறதுக்காகவா நம்மளுக்கு அப்படின்ற கேள்விகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் அமெரிக்கா எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது போல். அடுத்தது அப்படியே இந்த பசிபிக் சைடு வந்துட்டோம் அப்படின்னா இந்த சீனா கடல் பகுதியில் வந்துட்டோம்னா கொரியா. இந்த கொரியாவில் சவுத் கொரியா வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்களாமா. காரணம் என்ன அப்படின்னா நார்த் கொரியா வீரர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, நான் பேசிக்கிறீங்களா அதை பற்றி பேசலாங்க அப்படிங்கள வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிறாங்க. மொத்தம் 3000 வீரர்கள் கிட்ட மறுகையாக பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கள உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஏதாவது ஆதாரங்கள் இருக்குதுங்களா அப்படிங்கிறதெல்லாம் கேட்க தோணுது. பட் இருந்தாலும் உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாக இருக்காங்க. நார்த் கொரியன் வீரர்கள் வந்தாங்கன்னா நாங்கள் பெருமளவில் தாக்கியிருக்கிறோம், பிரிசனராக சில நபர்களை பிடிச்சி வச்சுக்கிறோம் இருக்காங்க. ஸோ அதை பற்றி பேசணும் அப்படிங்கிறத சவுத் கொரியா தரப்பு வந்து கேட்டுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க கூட்டிகிட்டு போய் வச்சு ஏதாவது விஷயங்கள் கறக்கிறதுக்கான வேலைகள் இறங்குவாங்களா அப்படிங்கலாம் தெரியல. உண்மையாலுமே அவங்க நார்த் கொரியாவா இல்லை சீனாவா இல்லை யார் தான் அவங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். நார்த் கொரியா தான் சொன்னா தான் உண்டு, இல்லைன்னா எதுவுமே இல்லை. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம் இந்த டிஆர் காங்கோ இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்க அமெரிக்கா கூட திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா மினரல் டீல் பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவோட லாமேக்கர்ஸ் கூட வந்து ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேச போறாரு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஏன்னா அங்கோலாவில் வச்சு பீஸ் சமிட் நடக்க போகுது இல்லையா. ஏன்னா அந்த இடத்துல M23 ரிபல்ஸ்லாம் உள்ளே வந்துட்டாங்க, தாக்குதல் வந்துட்டு இல்லையா. ஸோ இதனால அழுத்தங்கள் காரணமாக ஏதாவது மினரல் டீல் ஏதோ ஒரு மாற்றங்கள் கொண்டு வருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா அது இந்த பீஸ் டாக்ஸ்லையும் இடம்பெறும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்ப்போம். இல்லைனா மேல் இடத்துல இருந்து உத்தரவு வாங்கிட்டு வந்து இந்த பாயிண்ட்ஸ் தான் அப்படிங்கிறது போல பேசுறதுக்கான பாயிண்ட்ஸ் வச்சுக்க போறாங்களா என்ன எதுங்க தெரியல. என்ன நடக்கும்னு பார்ப்போம். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொமாலியாலலாம் வந்து பார்த்தா பிரச்சனை ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. இப்போ இஸ்ரேல் தரப்புல இருந்தும் அமெரிக்கா தரப்புல இருந்து எதாவது ரெக்வஸ்ட் வச்சாங்களா இந்த பாலஸ்தீன் மக்கள்லாம் உங்கள் நாட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிறதுக்கு அப்படிங்கிற சொமாலியாண்டிக்கிட்டு கேட்டுருக்காங்க. அவங்க வந்து இல்லைங்க எங்கள் வீட்டில் எதுவும் கேட்கலிங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எஜிப்ட் கிட்ட கேட்டாங்க, எஜிப்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சூடான் கிட்ட கேட்டிருக்காங்க, சூடான் ரிஜெக்ட் பண்ணியிருந்ததா சொல்லியிருந்தாங்க. இப்போ திரும்பவும் கேட்டுருக்காங்க, அப்ரோச் பண்ணிக்கிறாங்க. முடியாது அப்படிங்கிற சூடான் தரப்பு வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதே போல் அடுத்தது சொமாலிலாண்டுகிட்ட வந்து கேட்பாங்களா அப்படின்ற சந்தேகங்கள்ல மீடியாக்கள் தரப்பில் போய் கேட்டுருக்காங்க. அதுக்கு சொமாலியாவில் வந்து எங்கள் வீட்டில் யாரும் அப்ரோச் பண்ணலீங்க அப்படிங்கிற இவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அப்ரோச் பண்ணால் இப்போ ஒத்துக்குவீங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. என்ன நடக்க போகிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சி நான் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காமல் இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்கணும் நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பாய்.